இன்றைக்கி நான் ஓட்ஸில் தான் வெஜிடபிள்லாம் சேர்த்து கஞ்சி செஞ்சுருக்கேன். டயட் இருக்கவங்க மட்டும்தான் ஓட்ஸு சேர்த்துக்கணுன்னு கிடையாது, எல்லாருமே சேர்த்துக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது. சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கடாயில் ஆயில், 1/4 ஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை காய் துருவலில் துருவி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் 2 தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு, பீன்ஸு, கோஸை அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து கலரி விட்டுக்கிறேன். கெலாக்ஸ் ஓட்ஸை நான் 3 பேர் சாப்பிட்றதுக்காக 75 கிராம் கெலாக்ஸ் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 75 கிராம் கெலாக்ஸ் ஓட்ஸோட வெஜிடபிள்லாம் சேர்த்து தான் நான் இன்றைக்கி கஞ்சி செஞ்சுருக்கேன். டயட் இருக்கவங்க கண்டிப்பாக ஓட்ஸு சேர்த்துக்குங்க. அந்த ஓட்ஸை இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். வதங்கின காயோட ஓட்ஸையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கொதித்ததும் ஓட்ஸ் நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் தூவிக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெப்பரை தூவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஹெல்த்தியான வெஜிடபிள் ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பு மாதிரி இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.